அவர் அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டார் கேஇ ஞானவேல் ராஜா. அது தப்பு. அதாவது ஒரு லிமிட்டாக தான் கடன் வாங்கணும். படமே வந்து எம்ஜிஆர் பற்றி இருக்குமான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா வாத்தியாரேன்ற மாதிரி எல்லா படத்துக்குமே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா வாத்தியாரே படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா சார் சீக்கிரமாகவே? அது கார்த்திக் படம் எப்படியாவது ரிலீஸ் ஆயிரும். ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸில் யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் மற்றும் திரைப்பட விமர்சகராக இருக்கிற பைல்வான் ரங்கநாத் சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சரி சார், இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டுடியோ கிரீன் அவங்க வந்து வாத்தியாரே அப்படின்னு சொல்லி கார்த்தியை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அவங்க வாங்கின கடனால இப்போ வந்து படத்தை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி ஸ்டுடியோ கிரீன் படம் எந்த படம் இயக்குனாலும் வந்து அந்த படத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்கே சார். அவர் அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டார் கேஇ ஞானவேல் ராஜா. அது தப்பு. அதாவது ஒரு லிமிட்டாக தான் கடன் வாங்கணும். அந்த படம் எவ்வளோ வியாபாரம் ஆகும். ஆரம்பத்தில் சூர்யா படத்துலேருந்தே கேஇ ஞானவேல் ராஜாவுக்கு 7.5 சனி தான். பெரிய ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அது இந்த படம் அவர் சம்பளம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் கார்த்தி. இவர் சொந்தக்காரர். அவர் ஞானவேல் ராஜாவுடைய சொந்தக்காரர் கார்த்தி. அதனால இப்போ அவர் 10 கோடி ரூபா கொடுன்ருக்காரு. அவர் 10 கோடி ரூபா இப்போ கொடுக்கணுன்னா அப்பாட்ட கேட்கணும். அப்பா சொல்லிட்டார், நீ நடிச்சமா சம்பளம் வாங்கினா பெசாமல் இரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. அப்படி 10 கோடி ரூபா கொடுத்தா திருப்பி தருவானா அப்படின்னு கேட்டு ஏதாவது அங்கே பிரச்சனை வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம். அதுவும் 10 கோடி ரூபா ஞானவேல் ராஜா திருப்பி தர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது கார்த்திக்கு தெரியும். தெரிஞ்சே எதுக்கு 10 கோடி ரூபா கடன் கொடுக்கணும் அப்படின்னு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் படம் ரிலீஸ் ஆகலை. இப்போது என்ன அவர் இப்போ எந்த படம் எடுத்தாலும் அந்த மாதிரி தானே சார். ஏன்னா சூர்யாவையும் கார்த்தி அவங்க 2 பேரையும் வச்சு அதிகமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அடுத்த படத்தில் நான் தரேன்னு சொல்கிறது, அடுத்த படம் ரிலீஸ் பண்ணும்போது அடுத்த படத்தை தரேன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு தான் ஃபினான்ஸை பொறுத்துக்கிட்டு இருப்பேன். அதனால் இந்த வாட்டி கொடுத்தா கொடு, இல்லைனா படத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. ஆமாம். இது என்ன சார், கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது. அது கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்லேயும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து தள்ளி வைக்கிறோம். ஆனால் டேட் இன்னும் சரியாக மென்ஷன் பண்ணல. ஆனால் ஒரு சில ப்ரமோஷன்லாம் நல்லா தெளிவாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இசை வெளியீட்டு விழாவில் சத்யராஜ், ஆனந்தராஜ் எம்ஜிஆரை பற்றி பேசுனது, எம்ஜிஆருடைய தண்டால் எடுக்கிற இது இருக்கு இல்லையா, அது வந்து சத்யராஜ் எம்ஜிஆர்ட்டு போகும்போது எனக்கு உங்கள் ஞாபகார்த்தமாக இதை எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கேன்ட்டார். கரலாக்கட்டையா சார்? கரலாக்கட்டை. அப்புறம் அவரால் இப்போ சுத்த முடியல, யாரால சத்யராஜ் வயசாகி போச்சு. ஸோ ஆனந்தராஜ் போய் கேட்டிருக்காரு, சரி எடுத்துகிட்டு போன்ருக்காரு. எம்ஜிஆர் கொடுத்த கரலாக்கட்டை சத்யராஜ்கிட்ட போச்சு, சத்யராஜ் வந்து இப்போ ஆனந்தராஜ்கிட்ட போச்சு. அதை பற்றி பேசுனாங்க, எம்ஜிஆரை பற்றிலாம் இப்போ உயர்வாக பேசுனாங்க. அதனால் ஆனால் அது படமே வந்து எம்ஜிஆர் பற்றி இருக்குமான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா வாத்தியாரேன்ற மாதிரி ஒருவேளை எம்ஜிஆருடைய ரசிகராக அதில் பயணிச்சிருக்கலாம் கார்த்தி. அதனால் வாத்தியார் அப்படின்னு வச்சுருக்கலாம். படம் வந்தால் தான் நமக்கும் அது ஒரு மாதிரி. ஆமாம், வராமல் படத்தை பார்க்காம நம்ம பாட்டுக்கு அவர் எம்ஜிஆர் நடித்தார் இல்லை எம்ஜிஆர் ரசிகராக நடித்தார்னா எப்படி சொல்ல முடியும்? அது கரெக்டு தான் சார். அதான் கேட்குறேன், சொல்லாமல் நம்மளால் எதுவும் சொல்லவே முடியாது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை மட்டும்தான் நம்ம கன்வே பண்ண முடியும், சும்மா சொல்ல முடியாது இல்லை. அதே மாதிரி ஸ்டுடியோ கிரீனோட கடைசி படம் அது அமையுமா சார்? ஏன்னா ஏகப்பட்ட கடைசிங்கிறது வேண்டாம், எதுக்கு அவர் நல்லா வரட்டு, மேலும் பல படங்களை தயாரிக்கிறதுங்கிறது தான் நம்முடைய கருத்து, நம்முடைய எண்ணமும் அப்படி தான். ஒருத்தர் தயாரிப்பாளர் இப்படி கடலில் இருந்தாருன்னா அப்படியே இதான் கடைசி படம் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வரிசையாக எல்லா படத்துலையும் இப்போ வாங்கி அப்படி கொடுக்குறது, அப்படி வாங்கி அப்படி கொடுக்குறது, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ அதனால் இப்போயும் வந்து ஏன்னா இப்போ ரிலீஸ் அப்போ இப்படி ஒரு பிரச்சனையை வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காரா அப்படின்றது தரல. எல்லா படத்துக்கும் ஒரு பிரச்சனை பார்த்துருக்காருங்க, பார்த்துட்டு தான் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா படத்துக்குமே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் வாத்தியாரே படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா சார் சீக்கிரமாகவே? அது கார்த்திக் படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகிடும். ஆனால் அவங்க அப்பாவே கூட ஏதாச்சும் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அது மாட்டேங்கிறனால பிரச்சனையே. சிவகுமார் அந்த மாதிரி ரிஸ்க்கு இப்போ ஒரு படத்துலையும் எடுத்ததே இல்லை. நடித்தமா சம்பளம் வாங்கினோமா. சிவகுமார் எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணதா பழைய படங்களில் அவ்வளோ படம் 100 படம் நடிச்சிருக்காரு. ஒரு படம் அவர் ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணதா இல்லை. ஓகே, அதனால் இந்த படம் வந்து போகிற போக்கில் போகட்டும் அப்படின்ற மாதிரி. சூர்யா சார் அடுத்த படம் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும், 3 மாதம் கழிச்சு வரும். கார்த்தி சார் ஒரு ஃபைனான்சியர் கூட கிடைக்கலாம் கேஇ ஞானவேல் ராஜாவுக்கு. அந்த ஃபைனான்ஸிட்ட வாங்கி இந்த ஃபைனான்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி அடுத்த படத்தில் இந்த ஃபைனான்ஸில் செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி செட்டில் பண்ணிட்டு லைஃப் ஓட்ட வேண்டியது தான். ஓகே சார், எல்லா கேள்விக்கும் ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க சார். மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களை நிறைய கொஸ்டினோட வந்து பார்க்குறேன் சார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.